இன்னைக்கு வந்து நொத்தோலி மீன் கிடச்சி. இல்லைன்னா எல்லாம் குறை நாளத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் கொஞ்சம் நல்ல பச்சையாக இருக்குது மீன். இல்லைன்னா ஒட்டி ஒட்டி கிளுகலாம் அந்த இது ஒரு மாதிரி இருக்குது இப்போ உள்ள மீன் அப்படி. இது வந்து பார்த்தீங்களா நல்ல சூப்பராக பயர் மாதிரி இன்னைக்கு கம்பம் மாதிரி பார்த்தீங்களா. இது வந்து பொரிச்சதை விட சூப்பராக இருக்குன்னு கேட்டீங்களா. பொரிச்ச கொடுத்தவையாது குழம்பு வச்சவே கொடுத்தவையாது. பொரிச்சா வந்து முறமுறாக சூப்பராக இருக்கும். இது வந்து கலங்கு கூட வச்சு சாப்பிட சூப்பராக இருக்குது. இது வந்து இன்றைக்கி 50 ரூபா எவ்வளவும். இனி முருங்கக்காய், தக்காளி, மாங்காய், பச்சை மிளகு, அதாவது நாடன் பச்சை மிளகு, இந்த குண்டு பச்சை மிளகு இல்லையா, அதாவது இது குண்டு, இந்த குண்டு பச்சை மிளகு வந்து அரிஞ்சது போடணும் கட்டலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. சரி, கலங்குக்கு வந்து சூப்பராக இருக்கும். இதுக்கு நமக்கு எப்படி அரைப்போன்னு பார்ப்போம் வாங்க. நொத்தூரி மீன் உண்டு இல்லையா, நம்ம வந்து எப்போவுமே தேங்காய் வந்து துவரணி போட மாதிரி சதைச்சி போடணும் கேட்டியலாம். சின்ன வெங்காயம் குறை கூடுதல் போடணும். வெளுத்துள்ளி, கறிவேப்பிலை, தேங்காய், அடுத்து மசாலா, மிளகு, மல்லி. நமக்கு மல்லி வந்து கொஞ்சம் தான் போடணும் நொத்தோலி மீனுக்கு. ஆனால் சூரை மீனுக்கு நொத்தோலி மீனையும் பொறுத்த வரைக்கும் சின்ன உள்ளி வந்து குறை கூடுதல் போடணும். அப்புறம் டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ சதைச்சி போடுவோம். அரைச்சாச்சு. இப்படி சதைச்சி இதே மாதிரி எடுத்துகிட்டோன்னா நம்ம பாருங்க. இது இதில் தட்டுவோம் மீனில். அரைப்பம் போட்டு முருங்கைக்காய், பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் போட்டாச்சு. இதுக்கு புளிச்சிக்காய் போட்டால் இன்னும் சுவையாக இருக்கும் சூப்பராக. இன்னும் மூடி வச்சு வேக வைக்கலாம். பாய். எல்லோரும் சாப்பிட்டாச்சா?